இந்த தமிழ் பேசும் சமூகங்களின் விடுவி நோக்கிய பயணத்தில் இவருடைய பங்களிப்பை நாங்கள் மறக்க முடியாது. அதே நேரம் அக்கிரமமாக உயிர் பறிக்கப்பட்ட ஏராளமான பத்திரிகையாளர்கள், அவர்களை பற்றி இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கிற போது ஒன்றை மட்டும் நான் இங்கு சொல்லி போகலாம். பத்திரிகை நிறுவனங்களும் அரசியல்வாதிகளும் என எத்தனையோ ஆணைக்குழுக்களை அமைத்து விட்டார்கள். பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நடந்த கொடூரங்களை விசாரிப்பதற்கு ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு வேண்டும், தனியாக அதற்கென்று அமைக்கப்பட வேண்டும். அது எல்லா சகல இனத்தவர்களும். இந்த நாட்டின் இனப்பிரச்சனையிலே அது ஒரு பெரிய அக்கிரமமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2 வருடங்களாக பலஸ்தீனத்திலேதான் கூடுதலான ஊடகவியலாளர்கள் பலியாகி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு எமது நாடு சர்வதேசத்திலும் முதலிடத்தில் இருந்த ஒரு நாடு. எனவே ஊடகவியலாளர்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டது சம்பந்தமாக ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும். இன்று உளவுத்துறையின் பிரதான அதிகாரிகள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். இதுக்கு பின்னாலே என்னென்ன சதிகள் நடந்தது என்ற விசாரணைகள் எல்லாம் நடக்கிற அதே நேரம், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னாலே என்ன சதி இருந்து பார்க்கின்ற அதே நேரம், இந்த 4-5 தசாப்தங்களாக பலியான ஊடகவியலாளர்கள் குறித்த ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு அமைவது இன்றியமையாது, அவசியமானது. அதன் மூலம் மிகப்பெரிய சரித்திரம் எழுதப்படும். அதுக்கு பின்னாலே இருக்கிற சதிகள் அம்பலத்துக்கு வரும்.